பட் இதுக்கப்புறம் இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல நடக்க போற மல்டிவர்சல் வார் தான் ஒன் லாஸ்ட் மல்டிவர்சல் வாரா இருக்க போகுது. Welcome back ladies and gentlemen. Hi chalo. Avengers Doomsday and மொத்தமா மல்டிவர்ஸ் சாகாவை பேஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு ரிவீல் வந்து நடந்திருக்கு. அலெக்ஸ் பெரஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சுத்தி நடக்க போற ஏகப்பட்ட பிளாட் பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு சில மல்டிவர்சல் படங்கள் வச்சும் இது வரைக்கும் MCUல என்னெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கிரேசி, ஆக்சுவலி இட் இஸ் கிரேசி. ஒரு புது MCU கான்செப்ட் பத்தியும் பேசியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் எப்படி ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட போகுது, என்னென்ன பிளாட் பாயிண்ட்ஸ்லாம் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டில இருந்து டூம்ஸ்டேக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. So it's going to be interesting. So இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட லீக் ஆர் எல்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ரிப்போர்ட் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா, ஆல்ரெடி இந்த சேனல்ல வந்து சீக்ரெட் வார்ஸோட ஒரிஜினல் பிளாட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேங்க வச்சும் சுப்பீரியர் அயர்ன் மேன் வச்சும் எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கொடுத்த ஒரு இன்சைடரான அலெக்ஸ் பெரஸ் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ரிப்போர்ட்டிங் கொடுத்திருக்காரு. இது ரிப்போர்ட்னு சொல்றதை விட ஒரு Q&A வந்து அவர் வந்து எப்பவுமே நடத்துவார். ஜெனரலா எப்பவுமே ஒரு Q&A வந்து நடத்துவார். மார்வல் ரிலேட்டடா வர கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லுவார். அப்படி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல ஒரு வியூவர் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் ஒரு பயங்கரமான ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி பத்தின ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணி விட்டுருக்காரு. கேள்வி என்னன்னா, இந்த வியூவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் இந்த MCUக்குள்ள ஹீரோஸ் பண்ண ஒரு சில தப்புகள், எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஸ்பைடர்மேனும் நோ வே ஹோம்ல பண்ணதா இருக்கட்டும், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல நடந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணுமா, எதனா ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல இதனால இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த இன்சைடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்சல்யூட்லி எஸ், அது நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மல்டிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா லோக்கி ரிலீஸ் ஆச்சு, லோக்கி சீசன் 1 இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த மார்வல் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் MCU அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு எண்ட்லெஸ் லூப் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு விஷயத்துக்கு எண்டே இல்லாம நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விஷயம் தான் MCU-வா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனை இந்த மார்வல் பார்லிமெண்ட் வந்து ஆரம்பத்துல எடுத்துட்டாங்க போல இருக்கு. மார்வல் பார்லிமெண்ட்னா யாருன்னா, பேசிக்கலி இந்த மார்வலோட மெயின் ஸ்டோரி இருக்குல்ல, மெயின் இந்த ஓவரால் ஸ்டோரி இருக்குல்ல, அது எப்படி போகணும்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சில ஆட்கள் தான் இந்த மார்வல் பார்லிமெண்ட். பிராட் விண்டமார் இருந்திருப்பாரு, ப்ராபபிலி கெவின் ஃபெய்கியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல இவங்கள தான் மார்வல் பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த MCU வந்து கண்டினியூஸ் எண்ட்லெஸ் லூப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோட போன வீடியோல ரூன் கிங் தாரை பத்தின வீடியோல பேசியிருப்பேன். ராக்னராக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி ஆஸ்கார்ட்ல திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கோ, அது எப்படி தார் போயிட்டு சமாளிக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. MCU அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டோரிஸ் எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் எலாபரேட் பண்ற விதமா எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, லோக்கி சீசன் 1 அண்ட் லோக்கி சீசன் 2ல He Who Remains சொன்ன ஒரு விஷயம், சீசன் 1ல என்ன சொல்லியிருப்பாரு, ரீஇன்கார்னேஷன் பத்தி பேசியிருப்பாரு. அப்போ எல்லாருமே நினைச்சது என்னன்னா, அவர் வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறது, அவர் வந்து திரும்ப திரும்ப பிறந்து வரதை பத்தி அவர் வந்து பேசுறாரோ அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம சீசன் 2ல அந்த லூமை காமிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் அந்த லூம் வந்து ஃபுல் ஆகி அது வந்து டெஸ்ட்ராய் ஆச்சுன்னா சீக்ரெட் டைம்லைனை தவிர்த்து மத்த பிரான்ச்சஸ் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்றதான் கான்செப்ட். பேசிக்கலி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். சோ ஆரம்பத்திலே நமக்கு இந்த ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. மல்டிவர்சல் வார் கேங்கோட வேரியன்ட்ஸ் வச்சு நடக்குது. ஏதோ ஒரு கேங் வேரியன்ட் மட்டும் ஆலயத்தை யூஸ் பண்ணி இந்த மல்டிவர்சல் வாரை முடிச்சு வைக்கிறான். அவன் தான் He Who Remains மாறுறான். அந்த He Who Remains டிவியை உருவாக்குறான். அதுக்கப்புறம் நடந்த ஸ்டோரிஸ், இந்த MCUக்குள்ள நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. திரும்ப மல்டிவர்சல் வார் நடக்குது கேங்கோட வேரியன்ட்ஸ் வச்சு. திரும்ப ஒருத்தன் வந்து ஜெயிக்கிறான் ஆலயத்தை யூஸ் பண்ணி. திரும்ப டிவியை வருது, திரும்ப நடந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வருது. இதுதான் லூப். திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு எப்ப இவங்க ரிவீல் பண்றதா இருந்தாங்கன்னா, அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி படத்துல தான் இந்த MCUன்ற கான்செப்டே ஒரு லூப்புக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டில தான் ரிவீல் பண்றதாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த அலெக்ஸ் பெரஸ் சொல்லியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி விட்டு நம்ம இப்ப வந்து நகர்ந்து வந்தாச்சு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் நடக்க போகுது. பட் தி திங் இஸ், இந்த ஒரு MCU லூப் கான்செப்ட் ஸ்டில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயும் ப்ளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவர் சொல்லியிருக்க அடுத்த விஷயத்தையும் பாருங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே சொல்லியிருப்பேன். சோ அடிஷனலி அலெக்ஸ் பெரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த MCU இருக்குல்ல, மெயின் 616 யூனிவர்ஸ் இருக்குல்ல, அயர்ன் மேன் 1ல ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு இருக்க வரைக்கும் ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து வேற எதுவும் கிடையாது. He Who Remains எடுத்த ஒரு அட்டெம்ப்ட். மல்டிவர்சல் வாரே இல்லாம ஒரு யூனிவர்ஸ் ஆர் ஒரு டைம் லைனை உருவாக்குறதுக்கு எடுத்த ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த MCU ஓட யூனிவர்ஸ். அந்த அட்டெம்ப்டோட நம்பர் தான் 14,605 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த அலெக்ஸ் பெரஸ் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உண்மையா இருந்துச்சுன்னா we have to go back to Infinity War. Infinity Warல தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 14,605 அவுட்கம்ஸ் பார்த்துட்டு வந்தன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் கூட என்னோட பழைய வீடியோல அந்த 14,605 வந்து மேபி டாக்டர் டூம் பேஸ் பண்ணி அவர் வந்து பார்த்துருப்பாரோன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸ்டில் அது வந்து உண்மையா இருக்கலாம். பட் இங்க இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இன்னொரு கிரேசியான ஒரு விஷயம் வந்து தோணுது. மேபி இந்த மொத்த மல்டிவர்ஸ் ஆர் மொத்த மார்வலோட முக்கியமான கீ பீஸே லோக்கி தான் அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த 14,605 அவுட்கம்ஸ் போல இருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நம்ம வந்து ஒரு அவுட்கம்ல தான் ஜெயிக்கிறோம், ஒரு அவுட்கம் மட்டும் தான் நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேபி அவர் பார்த்தது தானோஸை இல்லாம
கேங்கா இருந்திருக்கலாம். எந்த ஒரு அவுட்கம்ல அவெஞ்சர்ஸ் தோத்து போய் மீதி இருக்க அவெஞ்சர்ஸ் டைம் டிராவல் கண்டுபிடிச்சு டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போய் அவங்களோட ஒரு தப்புனால லோக்கி டெசராக்டை எடுத்துக்கிட்டு வேற ஒரு டைம் லைனுக்கு போய் அதனால டிவியை வந்து அவர் கேப்சர் பண்ணி டிவிக்குள்ள கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நடந்த கதையில அவர் வந்து எந்த ஒரு அட்டெம்ப்ட்ல இந்த மாதிரி ஸ்டோரி போய் காட் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆர் எல்ஸ் காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறுறாரோ அந்த ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் தான் எம்சியூக்கும் சரி மல்டிவர்ஸுக்கும் சரி கரெக்டான ஒரு அவுட்கமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திருக்கலாம். சோ மேபி இந்த ஒரு அவுட்கம் நடந்தா மட்டும்தான் இந்த எம்சியூ லூப் வந்து உடையும் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்றேன்றது இப்ப நான் அடுத்து சொல்ல போறதை கேட்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த லூப் இருக்குல MCU லூப், அந்த லூப்பை பிரேக் பண்ற ஒரு விஷயமே லோக்கி காட் ஆஃப் ஸ்டோரிஸா மாறுற ஒரு விஷயமா தான் இருக்கணும்ன்ற மாதிரி இப்ப எனக்கு தோணுது. பிகாஸ் ஹீ ஹூ ரிமைன்ஸ் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு என்னோட இடத்துல இருந்துகிட்டு இந்த மல்டிவர்ஸை பாதுகாத்துக்கிட்டு இந்த மல்டிவர்ஸை வந்து நடத்திட்டு வாங்க, டிவியை நடத்துங்க, இல்லனா என்ன கொன்னுடுங்க. பட் என்ன கொன்னீங்கன்னா என்ன மாதிரி ஏகப்பட்ட வேரியன்ஸ் திரும்ப வருவானுங்க, மல்டிவர்சல் வார் நடக்கும் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிருப்பாரு. அவர் சொல்றதை கேட்காம கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட மல்டிவர்சல் கேங் வேரியன்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். பட் லோக்கி சீசன் 2ல என்ன நடந்திருக்கும், திரும்ப வந்து ஹீ ஹூ ரிமைன்ஸ் கிட்டே போயிட்டு அவர் சொன்ன மாதிரி ஹீ ஹூ ரிமைன்ஸோட இடத்தை எடுத்துக்கிறாரு. இப்போ வந்து பேசிக்கலி லோக்கி தான் ஹீ ஹூ ரிமைன்ஸ். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இவர் வந்து அதை லூமா கிரியேட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் இந்த பிரான்ச்சஸ் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா அழிஞ்சிட்டு வெறும் சீக்ரெட் டைம்லைன் மட்டும் இருக்க மாதிரி பண்ணாம ஒரு மரமா மாத்தி அதை வந்து பயங்கரமா வளர விட்டுறாரு. சோ கேங் காமிச்சது ஒரு லூப், இப்போ லோக்கி உருவாக்கி இருக்கிறது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீ அழிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மல்டிவர்சல் வார் ஏற்படாது. மல்டிவர்சல் வார் நடக்க போகுது. பட் இதுக்கப்புறம் இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல நடக்க போற மல்டிவர்சல் வார் தான் ஒன் லாஸ்ட் மல்டிவர்சல் வாரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் மல்டிவர்சல் வார் நடக்க போறது கிடையாது. ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்ப நடக்க போற மல்டிவர்சல் வார் முன்னாடி பிளான் பண்ண மாதிரி கேங்க வச்சு நடக்க போறது இல்ல, வேற ஒரு காரணத்தினால இந்த மல்டிவர்சல் வார் நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ். பட் மல்டிவர்சல் வார் ஒன் லாஸ்ட் டைம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல நடக்க போகுது. நான் ஏன் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு திரும்ப சொல்றேன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் நீங்க லிட்டரலா விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. லோக்கி உருவாக்கி இருக்கிறது ஒரு மரம். ரியல் லைஃப்ல ஒரு மரம் அழிஞ்சிருச்சு, வேரோட அது அழிஞ்சிருச்சுன்னா செத்து போயிடுச்சுன்னா அது திரும்ப வேற எங்கேயோ இருந்து முளைச்சு வர போறது இல்ல, அது செத்தது தான். அந்த மாதிரி தான் இந்த நிலைமையும் இருக்கு. இப்ப மட்டும் இந்த மல்டிவர்ஸ் அழிஞ்சிச்சுன்னா அதுதான் எண்ட், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இதுவே கேங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அந்த விஷயத்தோட எண்டிங் பாயிண்டா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப அது நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி இந்த ஒரு விஷயத்தை லோக்கி மாத்திட்டதுனால இட் இஸ் த எண்ட் ஆஃப் மல்டிவர்ஸா இருக்கும். அதுதான் டூம்ஸ்டேவோட எண்டா இருக்கும். பட் இந்த எண்டிங் வரதுக்கு இந்த மல்டிவர்ஸ் அழியறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கேங் டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வேரியன்ட்ஸ் ஆஃப் கேங் தான் பல இன்கர்ஷன்ஸ்க்கு காரணமா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் பெரஸ் சொல்லிட்டு இந்த படத்தை இப்போ எல்லாமே மாறிட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் MCUக்குள்ள எந்தெந்த ஹீரோஸ்ல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க ஃபேப்ரிக் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ள அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அதனாலதான் அந்த ஒரு காரணங்கள்னாலதான் இன்கர்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா இருக்கட்டும், வாண்டாவா இருக்கட்டும், டெட்பூல் அண்ட் வூல்வரினா இருக்கட்டும், மோனிகா ராம்பு வேற யூனிவர்ஸ்க்கு போனதா இருக்கட்டும், அடுத்து வரப்போற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துல ரீட் ரிச்சர்ட்ஸ் என்ன பண்ண போறாரோ அதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி யாரெல்லாம் மல்டிவர்ஸ் கூட விளையாடி இருக்காங்களோ அது எல்லாமே ஒரு இன்கர்ஷனுக்கு காசா மாற போகுது அப்படின்ற மாதிரி இந்த அலெக்ஸ் பெரஸ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ஏற்பட போற மெயின் இன்கர்ஷன் வந்து 616 யூனிவர்ஸ்க்கும் மோனிகா ராம்பு இருக்காங்களே அந்த யூனிவர்ஸ்க்கும் நடுவுல தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இந்த டெட்பூலோட 10005 யூனிவர்ஸ் தான் இந்த மோனிகா ராம்பு போய் விழுந்த யூனிவர்ஸா இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல பார்க்க போற எக்ஸ்மென் யூனிவர்ஸாவும் இருக்கணும். இந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்க்கும் நம்மளோட இந்த MCU 616 யூனிவர்ஸ்க்கும் தான் ஒரு இன்கர்ஷன் நடக்க போகுது. அதுதான் மெயின் இன்கர்ஷனா இருக்க போகுது அப்படின்றத இவர் சொல்ல பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல எங்க டாக்டர் டூம் வருவாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவரோட ரோல் வந்து லிட்டரலி காமிக்ஸ்ல என்ன பண்ணாரோ அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்கர்ஷன்ஸ்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வேலைக்காகாது, இதை தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் இன்கர்ஷன்ஸ் தடுக்க போராடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் வேற ஒரு பாதையை எடுக்கலாம், லோக்கியை தேடி போற ஒரு பாதை. இதெல்லாம் நம்ம நிறைய பேசியாச்சு, எதுக்காக அவர் வந்து லோக்கியை தேடி போகணும், இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல பேசியாச்சு. ப்ராபபிலி லோக்கியை தேடி போறது தான் அவரோட மெயின் மோட்டிவா இருக்கணும். அண்ட் இன்கர்ஷன்ஸ்னால மொத்த மல்டிவர்ஸும் அழியிற நிலைமையில இவர் பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்க்குள்ள நம்ம நகர்ந்து போற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் நான் திரும்ப அந்த ஒன் லாஸ்ட் டைம்னு சொன்னல, இதையும் நீங்க பாருங்க, மொத்தமா மல்டிவர்ஸ் அழிஞ்சிட்டு இப்போ ஒண்ணே தான் மீதி இருக்கு, பேட்டில் வேர்ல்ட். சீக்ரெட் வார்ஸ்ல நடந்த மாதிரியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காமிக்ஸ்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் ரீட் ரிச்சர்ட்ஸும் சேர்ந்து மல்டிவர்ஸை அந்த ஸ்டோரியோட எண்ட்ல ரீஸ்டோர் பண்ணலாம். பட் பண்ணாங்கன்னா திரும்ப இன்கர்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்டிவர்ஸ் தேவையில்ல, ஒரே ஒரு யூனிவர்ஸ் ஒரே ஒரு டைம் லைனை மட்டும் பழையபடி மாத்திட்டு எல்லா மார்வல் கேரக்டர்ஸும் இருக்கிற மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி பண்றது மூலமா மல்டிவர்சல் வார் ஒரு எண்டுக்கு வரலாம். ப்ராபபிலி இப்படிப்பட்ட ஸ்டோரியை தான் ஃபாலோ பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. லிட்டரலா கதையை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன், நடக்குமா நடக்காதா தெரியல. அவங்க சொன்னது 2-3 பாயிண்ட்ஸ் தான், அதை வச்சு ஸ்டோரியை லிட்டரலா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். பாப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்றத பாப்போம். இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த ரிலேட்டடான இந்த MCU லூப்பா இருக்கட்டும், லோக்கியை பத்தின விஷயங்களா இருக்கட்டும், இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க வேற எதனா இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் இது ரிலேட்டடா வச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ விட்டு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.